ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில நன்மைகள் பெறுவதற்கு நாமும் செய்ய வேண்டிய சில காரியங்கள். இன்றைக்கி அனைவருடைய வாழ்க்கையில் நன்மை கிடைக்காமல் போவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, மற்றவங்ககிட்ட இருந்து தான் ஏதாவது எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு இவங்க செய்ய வேண்டிய வேலையை செய்ய மாட்டாங்க. இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும் அப்படின்னா, அந்த ஸ்காலர்ஷிப்புக்கு நாம் என்ன செய்யணுமோ அதை செய்யணும் இல்லையா? லைசன்ஸ் வேணும் அப்படிம்பாங்க. அந்த லைசன்ஸ் வேணும்னா என்ன செய்யணும்? அதுக்குரிய இடத்துல போய் என்ன செய்யணும்? வாகனங்களே ஓட்டி பழக வேண்டும், பயிற்சி பெற வேண்டும். இது இல்லாமல் எனக்கு லைசன்ஸ் வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும் அப்படின்ட்டு இன்றைக்கி அநேகர் இது போல தான் ஆண்டவருக்கு இடமே கொடுக்கறது கிடையாது. இப்போ ஆண்டவர் என்கிட்ட வர மாட்டேக்காது, ஆண்டவர் எங்கேயோ போயிட்டார், என்னை மறந்துட்டார், அவருக்கு கண்ணு தெரியலை, அப்படி இப்படின்னு இன்றைக்கி அநேகர் வாய் திறந்து பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க, மனசுலேயே புழுங்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த அனுதின கண்மலை நிகழ்ச்சியை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள். நாம் எப்போதுமே நம்முடைய இருதயத்தை, நம்முடைய மனதை, நம்முடைய சிந்தனையை பூட்டி வச்சுருந்தா தேவன் நமக்குள் எந்த ஒரு காரியத்தை செய்துவிட முடியாது. வேதம் நமக்கு மிக தெளிவாய் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை சொல்லுகிறதை பார்க்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரத்துடைய பின்பகுதியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கு சாலமோன் ஞானி விதமாக எழுதுகிறதை நாம் பார்ப்போம். வாசி கேட்போம். நான் நித்திரை பண்ணினேன், என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் பேரை சொல்லி அழைக்கிறார். என்ன அழைக்கிறார் அப்படின்னா, சகோதரியே, பிரியமே, புறாவே அப்படி சொல்லிட்டு சொல்கிறார், கதவை திற. அப்போ நம்ம கதவை திறந்தால் தானே அவர் உள்ளே போக முடியும். கதவை பூட்டி வச்சுக்கிட்டு எப்படி? கவலையினால், பிரச்சனையினால், பாரத்தினாலே, சிற்றின்பங்களினாலே, மனதின் உரியினாலே, டென்ஷனில் ஆண்டவருக்கு உள்ள கதவை திறந்து விடுறது கிடையாது. ஆண்டவர் நமக்குள் வந்தால் தான் கிரி. மிக தெளிவாக சொன்னார் இல்லையா? லவோதிக்கேயா சபைக்கு எழுதும்போது இவ்விதமாக எழுதினார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் மிக தெளிவாய் நம்ம புரியும்படி சொல்லியிருக்கிறார் பாருங்க. வாசிக்க கேட்டு. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான். வாசற்படியில் நான் நின்று கதவை தட்டுறேன். இது அவர் வேலை. ஒருவன் என் நம்மளை சத்தத்தை தேடி வந்துட்டாரு, வாசலுக்கு வந்துட்டாரு, நின்று கேட்குறாரு, தட்டுதார், அவர் வேலையை முடிச்சிட்டார். அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்றார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை அவருடைய சத்தத்தை கேட்டு ரெண்டாவது கதவை என்ன செய்யணும்? திறக்கணும். அதான் கதவை திற, கர்த்தர் வருவார். கதவை திற, அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் பிரச்சனைகளை மாற்றுவார். அதான் சொல்றார். வாசி கேட்போம். அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். பார்த்தீங்களா? கதவை திறந்தாதான் இது சம்பவிக்கும். ஆண்டவர் உள்ள நம்மோடு இருந்து நமக்கு செய்ய வேண்டிய அத்தனை வேலைகளையும். ஒரு பாவியாகிய ஸ்திரீ, பாவம் செய்த ஸ்திரீ ராகாப் என்கிற வேசி, அன்றைக்கு வேவு பார்க்க போனவங்களை, எரிகோ வேவு பார்க்க போனவங்களை தன் கதவை திறந்து அவர்களை பாதுகாத்தபடினால்தான் இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் நடுவிலே குடியிருக்கிறாள் என்று வாசி. நீங்கள் கதவை பூட்டிட்டு, மனதை பூட்டிட்டு, கவலையை பாரத்தை உள்ளே போட்டு நீங்கள் ஆண்டவருக்கு கதவை திறக்காமல் எதையுமே சாதிக்க முடியாது. அதனால் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு, கதவை திறங்க, கர்த்தர் உள்ளே அற்புதங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.